ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் என்னோட இனிய வணக்கங்கள். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கான வீடியோ என்னன்னா, காது கேட்காம இருக்க குழந்தைங்க, வாய் பேச முடியாமல் இருக்க குழந்தைங்கள பற்றின வீடியோ தான் இன்னைக்கான வீடியோ. அதாவது எப்படின்னா, காது ஒழுங்கான முறையில் கேட்கலன்னா, சரியான முறையில் கேட்கலன்னா குழந்தைக்கு சரியான முறையில் வாய் பேச முடியாது. அப்போ அந்த மாதிரி பிரச்சனை இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு இப்போ தமிழ்நாடு அரசு சிகிச்சை கொடுத்து காது கேட்குற மாதிரியும் வாய் பேசுகிற மாதிரியும் அதுங்களுக்கு அறுவை சிகிச்சை பண்ணி குழந்தைங்கள நார்மல் கண்டிஷனுக்கு கொண்டு வர்ற மாதிரிக்க மிகப்பெரிய மருத்துவரை கொண்டு சிகிச்சை பண்ணி குழந்தைங்கள வாய் பேசுறதுக்கு காது கேட்கறதுக்கு பல வழியில் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் நீங்கள் உங்கள் ஏரியாவில் யாரும் காது கேட்காத குழந்தைங்க, வாய் பேச முடியாத குழந்தைங்க யாரும் இருந்தாங்கன்னா வர்ற 20ஆம் தேதி திருச்சி GH மகாத்மா காந்தி நினைவு அரசு மருத்துவமனை இருக்குல்ல, அங்கே உங்கள் குழந்தைங்கள அந்த முகாமுக்கு நீங்கள் அழைச்சிட்டு போகணும். போனீங்கன்னா உங்கள் குழந்தைய டெஸ்ட் பண்ணிவிட்டு உங்கள் குழந்தைய எப்படி பேச வைக்கணும், எந்த அளவுக்கு காது கேட்க வைக்கணும் அப்படிங்கிற முறைகளை அவங்க உங்களுக்கு சொல்லி தருவாங்க. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பேசாத உங்கள் குழந்தைங்க கண்டிப்பாக பேசுவாங்க. காது கேட்காத குழந்தைங்களுக்கும் இந்த உலகத்தில் எந்தெந்த முறை எந்தெந்த வழியில் ஓசைகள்லாம் வருதோ அதெல்லாம் உங்கள் குழந்தை கேட்டு ரசிக்கிற அளவுக்கு அவங்க சிகிச்சை பண்ணி உங்கள் குழந்தைய நார்மல் கண்டிஷனுக்கு கொண்டு விடுவாங்க. அதனால் என்னோட வீடியோ பார்க்குற ஃப்ரெண்ட்ஸுங்க வீட்டில் இந்த மாதிரி பிரச்சனையுள்ள குழந்தைங்களாம் இருந்தாங்கன்னா, நான் சொன்ன இந்த 20ஆம் தேதி திருச்சி அரசு மருத்துவமனையில் முகாம் வச்சுருக்காங்க. இந்த முகாமில் கண்டிப்பாக நீங்கள் போய் கலந்துக்கிட்டு உங்கள் குழந்தை எல்லார் மாதிரியும் நல்ல காது கேட்குற மாதிரி, நல்ல வாய் பேசுகிற மாதிரி ரெடி பண்ண வேண்டியது தாய்மார்களாகிய உங்களோட கடமை. தாய்மார்கள்னா நான் உங்களை மட்டும் சொல்லலை, உங்கள் குழந்தை என்னோட குழந்தை. அப்போ அது என்னோட குழந்தை நல்லா பேசணும், நல்லா காது நல்லா கேட்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். ஆனால் எந்தெந்த ஏரியாவில் எத்தனை குழந்தைங்க இந்த மாதிரி கண்டிஷனில் இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. அதனால் எனக்கு இந்த தகவல் கிடைச்சிச்சு. எனக்கு கிடைச்ச தகவலை என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஆகிய நீங்களும் பயன்படுத்திக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். தயவு செஞ்சு உங்கள் ஏரியாவில் யாருக்காவது இந்த மாதிரி, அதாவது 2 வயசுலேருந்து 4 வயசு அல்லது 6 வயசு உள்ள குழந்தைங்களுக்கு இந்த டெஸ்ட்டு பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் உங்கள் அக்கம் பக்கத்தில் யாரும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் இந்த தகவலை சொல்லுங்கள். அடுத்தது உங்கள் சொந்த பந்தத்துலேயும் யாருக்காவது குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இந்த தகவலை கொடுத்து அவங்கள வர்ற 20ஆம் தேதி திருச்சி அரசு மருத்துவமனையில் முகாம் வச்சுருக்காங்க. அந்த முகாமில் கலந்துக்க சொல்லி உங்கள் குழந்தைங்களும் நல்லா வாய் பேசுகிற மாதிரி, நல்லா காது கேட்குற மாதிரி ரெடி பண்ணுறதுக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஆகிய உங்ககிட்ட நான் ஒரு தரம் தாழ்ந்து
இந்த ஒரு குழந்தைகள் நல்ல ஒரு தினத்தில் என்னோட வேண்டுகோளாக நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். அதாவது என்னோட ஆசை என்னன்னா, இந்த உலகத்தில் வந்துட்டு இனி வரக்கூடிய குழந்தைகள் எந்த ஒரு குறைபாடும் இல்லாமல் நல்லா ஹெல்த்தாக ஆரோக்கியமாக இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அதனால் என்னோட வேண்டுகோளை ஃப்ரெண்ட்ஸ் ஆகிய நீங்கள் எல்லாரும் ஏற்றுக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு ஒரு குழந்தைக்கு நல்ல முறையாக காது கேட்குற மாதிரி, நல்லா வாய் திறந்து பேசுகிற மாதிரி, பேசுகிற அளவுக்கு அந்த குழந்தைய நல்ல ஒரு சிகிச்சை அளித்து அந்த குழந்தைக்கு இந்த ஒரு உலகத்தை காட்டணும்னு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ஆகிய உங்ககிட்ட நான் ரொம்ப உங்கள் பாதம் தொட்டு நான் கேட்டுக்கிறேன். இந்த முகாமில் தயவு செஞ்சு எல்லா குழந்தைங்களும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்க எல்லா குழந்தைங்களையும் கலந்துக்க சொல்லுங்கள். அவங்க கொடுக்குற சிகிச்சையை எடுத்துக்க சொல்லுங்கள். எடுத்துட்டு நல்ல ஹெல்த்தான ஆரோக்கியமான குழந்தையா இந்த உலகத்தில் வளம் வரணும்னு நான் ஆசைப்பட்றேன். அதனால் தயவு செஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நான் சொன்ன இந்த கருத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க யாரும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதாவது காது கேளாத குழந்தைங்க, வாய் பேசாத குழந்தைங்க, அதாவது 2 வயசுலேருந்து ஒரு 6 வயசு உள்ள குழந்தை, 6 அல்லது 4 வயசு உள்ள குழந்தைங்களுக்கு இந்த முகாம் நடத்திட்டு இருக்காங்க. நீங்களும் இந்த முகாமில் கலந்து பயன்பெறணும்னு நான் ரொம்ப கரம் தாழ்ந்து உங்ககிட்ட கேட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.